அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐபிசியோட ரிசல்ட்டு. எஸ்ஐபிசி ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய மாணவர்கள்ட்ட நான் பிசி இந்த மந்த் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. ப்ளஸ் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரிசல்ட் அறிவிக்க வாய்ப்பு குறைவு அப்படின்னு தான் நம்மளுக்கு தகவல் வருது. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட டிஎன்எஸ்ஆர்பி போர்டில் இருந்த ஷீமா அகர்வால் மேடமாக இருக்கட்டும், அவங்க சப்போஸ் இந்த நேரத்தில் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணலாம், ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அவங்க வந்து கண்டிப்பாக கமிஷனுக்கு கண்டிப்பாக அவங்க கேட்டு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணால் கூட எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணுன்னா தேர்தல் கமிஷனை அவங்கக்கிட்ட கேட்டுட்டு தான் அவங்க அனுமதியோடு மட்டும்தான் விட முடியும். இது மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. சப்போஸ் அவங்கள மாதிரி அதிகாரிங்க இல்லாததால் நம்ம இந்த முறை வந்து இந்த டேட்டுக்குள்ளே எலெக்ஷன் டேட்டுக்குள்ளே ரிசல்ட்டை எதிர்பார்க்குறது மிக 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 வாய்ப்பு குறைவு அப்படின்னு நமக்கு தெரியுது. பட்டு சப்போஸ் நம்ம இங்கேருந்து சப்போஸ் உங்களுக்கு தேர்தல் கமிஷனுக்கு லெட்டர் அனுப்பி பர்மிஷன் கேட்குறாங்களோ இல்லை அது மாதிரி எதாவது நடந்தாலும் நான் உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு நான் பண்ணுறேன். நம்ம டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், இல்லாட்டி நம்ம கம்யூனிட்டி பாக்ஸ்லேயும் உங்களுக்கு போடுறேன். அதர்வைஸ் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து பிசிக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணக்கூடிய மாணவர்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி இந்த இருக்கக்கூடிய இந்த 1.5 மாதம் ஒன்றும் உங்களுக்கு பெருசாலாம் இல்லை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு 50 நாள் இருக்குது. 40 நாள் 50 நாள் தான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எஸ்ஐக்கு பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து பக்காவாக இப்போயே ஃபிசிக்கலு இன்டர்வியூக்கு இப்போயே தயாராகிக்குங்க. எஸ்ஐயில் வந்து கண்டிப்பாக 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி பிசியை பொறுத்தவரை கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகாது 3 மார்க்கு. ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து கேட்குறீங்க ஃபிசிக்கல் பண்ணலாமா வேணாமான்னு கேட்குறீங்க. ஃபிசிக்கல் பண்ண வரேன்னு சொல்கிறீங்க. அதுக்கு அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு தோங்குங்க. வந்தால் சந்தோஷம். மேக்ஸிமம் வருதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அது வந்துச்சுன்னா 2023 எஸ்ஐக்கு எப்படி ஆச்சோ ஒரு 41 பேர் இன்றைக்கி வர கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சி பாவம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அந்த செலெக்ஷனில் அந்த எஸ்ஐ செலெக்ஷனில் என்னவோ அதே தான். அதால் நீங்கள் வந்து இது மாதிரி சூழ்நிலை போகுன்றதால தான் டிஎன்எஸ்ஆர்பி போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அப்பீல் போயிட்டு இந்த பிசிக்கு வந்து அந்த ஆல்ரெடி கோர்ட்டில் வந்து 3 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்பீல் போய் உங்களுக்கு ரிசல்ட் விடுவாங்க, ஓவரால் ரிசல்ட் விடுவாங்க. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த 3 மார்க் ஆட் பண்ணி விடும் பட்சத்தில் ஆல்ரெடி பாஸ் ஆகி ஃபிசிக்கல் பண்ணி ஓவராலுக்கு வெயிட் பண்ணுறவங்க வரும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சில பேருக்கு வராமல் போகும். அவங்க எல்லாமே கேஸ் தொடருவாங்க. இது மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்கிறதால கண்டிப்பாக 100% விட மாட்டாங்க. இது நம்மளோட கணிப்பு கிடையாது, நம்ம கிடைத்த தகவல். அதால் மாணவர்கள் வந்து தைரியமாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து 60 போட்டிருக்கேன், 60 + 24 84 வருது, வேலை கிடைக்குமா சார், வெயிட் பண்ணலாமா, இது மாதிரி 3 மார்க் கிரேஸ் மார்க் ஆச்சுன்னா இது மாதிரி பிரச்சனை ஆகிடும், நிறைய பேர் எனக்கு மேலே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாம் யாரும் பயப்பட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி. ஏதாலும் நீங்கள் சந்தேகங்களில் நீங்கள் பாட்டு ஃப்ரீயாக இருங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் ரிசல்ட் வர மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள் வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 1 or 3 டேஸில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். அதால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்கிறேன். பட் என்ன வேணால் மிராக்கிள் நடக்கலாம். சப்போஸ் வந்து இதுலேயே உங்களுக்கு பாருங்கள், இந்த பாயிண்ட்லேயே பாருங்கள், பணி நியமன ஆணை தான் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேர்தலில் அறிவித்தோடனே உங்களுக்கு அந்த ஈவினிங்கே உங்களுக்கு அறிவிச்சிட்டாங்க கோட் ஆஃப் கான்டாக்ட்டு என்னென்ன பண்ணக்கூடாது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு மெயினாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் பப்ளிஷ் பண்ணுறதா இருந்தால் கமிஷன்கிட்ட கேட்டு தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு நியமன ஆர்டர் கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி இதில் இருக்குது. பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் இருக்குது. அதனால் மாணவர்கள் ஃபஸ்ட் பாயிண்டில் பாருங்கள், தற்காலிக பணி நியமனங்கள் செய்யக்கூடாது, இந்த இது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதால் மாணவர்கள் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி நீங்கள் இந்த எலெக்ஷனுக்குள்ளேயும் நீங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருக்கக்கூடிய ஆல்ரெடி 2023 எஸ்ஐ அவங்கள வச்சு எலெக்ஷன் டியூட்டி பார்ப்பாங்க. அதால் ட்ரைனிங்கில் இருக்கக்கூடிய எஸ்ஐ அவங்கள வச்சு பார்ப்பாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷன்லேருந்து எதுவுமே இந்த
இடைப்பட்ட மே 4க்குள்ளே எந்த விதமான நோட்டிஃபிகேஷனும் இதுவுமே இருக்காது. அதால் நீங்கள் டெக்னிக்கல் எஸ்ஐயும் ஆல்ரெடி அவங்க சொன்னபடி லேட்டாக தான் விடுவாங்க. அதேமாரி பிசி பேண்ட் பிசியும் அவங்க சொன்ன மாதிரி சார்ட் படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ.